நாகாஸ் என்னும் அம்மோனியன். அதிகாரம் 11. அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி, எங்களோட உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவனுடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும், எங்களை ரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். அந்த ஸ்தானாபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். அம்மோனியர்கள் லோத்தின் வம்சத்தில் வந்தவர்கள். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு அருகாமையில் குடியிருக்கிறார்கள். அம்மோன் புத்திரருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் நீண்ட காலமாகவே சமாதானம் இருக்கிறது. கர்த்தர் என்னை நோக்கி, நீர் பட்டணம் இருக்கிற மோவாபின் எல்லையை இன்றைக்கு கடந்து அம்மோன் புத்திரருக்கு எதிராக சேரப்போகிறாய். நீ அவர்களை வருத்தப்படுத்தவும் அவர்களோட போர் செய்யவும் வேண்டாம். அம்மோன் புத்திரரின் தேசத்தில் ஒன்றும் உனக்கு சுதந்திரமாக கொடேன், அதை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். உபாகமம் 2:17 முதல் 19 வரை. ஆனால் சவுலின் காலத்தில் அம்மோனியர்கள் இஸ்ரவேல் புத்திரரை நெருக்குகிறார்கள். கீலேயாத்தில் இருக்கிற யாபேஸ் யோர்தானுக்கு அப்புறத்திலே இருக்கிறது. நியாயாதிபதிகளின் காலத்தில் கீலேயாத்தின் மனுஷர் இஸ்ரவேல் புத்திரரோடு சேர்ந்து கிபியாவின் மனுஷருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரவில்லை. ஆகையினால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை தங்கள் பட்டயத்தினால் சங்காரம் பண்ணினார்கள். ஜனங்கள் இலக்கம் பார்க்கப்பட்ட போது கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் குடிகளில் அங்கே ஒருவரும் இருந்ததில்லை. உடனே சபையார் பலவான்களில் 12,000 பேரை அங்கே அழைத்து, நீங்கள் போய் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளை ஸ்திரீகளோடும் பிள்ளைகளோடும் பட்டய கருக்கினால் வெட்டுங்கள். சகல ஆண் பிள்ளைகளையும் புருஷரை அறிந்த சகல பெண் பிள்ளைகளையும் சங்கரிக்க கடவீர்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார்கள். நியாயாதிபதிகள் 21:9 முதல் 11 வரை. இஸ்ரவேலரின் பட்டயத்திற்கு தப்பின கீலேயாத்தின் மனுஷர் பிற்காலத்திலே இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தாரோடு சமாதானமாயிருந்தார்கள். ஆனாலும் சவுலின் காலத்தில் கீலேயாத்தில் இருக்கிற யாபேஷின் மனுஷருக்கு நாகாஸ் என்னும் அம்மோனியன் மூலமாய் ஆபத்து உண்டாயிற்று. நாகாஸ் யாபேசை முற்றுகை போடுகிறான். நாகாஸ் என்பதற்கு சர்ப்பம் என்று பொருள். வேதாகமத்தில் 3 பேருக்கு நாகாஸ் என்னும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை பற்றிய விவரம் வருமாறு: அம்மோனியரின் ராஜா, அம்மோனியரின் மற்றொரு ராஜா, தாவீது, அபிகாயில் ஆகியோரின் தாயார். இந்த வேத வசன பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நாகாஸ் பெருமைக்காரன், இஸ்ரவேலின் சத்ரு. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து வெளியேறி வந்தபோது அம்மோன் புத்திரரின் தேசங்களான சீகோனையும் ஓகையும் கைப்பற்றினார்கள். இவ்விரு தேசங்களையும் நாகாஸ் இஸ்ரவேலரிடமிருந்து திரும்பவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிகவும் வைராக்கியமாயிருந்தான். அம்மோனியர் இஸ்ரவேல் புத்திரரை மிகவும் அதிகமாக ஒடுக்கினார்கள். இவர்களிடம் இஸ்ரவேலர் 18 வருஷங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். எப்தாவின் காலத்தில் இஸ்ரவேலருக்கு மீட்பு உண்டாயிற்று. அம்மோனியரின் ராஜா இஸ்ரவேல் புத்திரரை பழிவாங்க வேண்டும் என்று வைராக்கியமாயிருக்கிறான். இஸ்ரவேலரில் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி அதனால் அவர்களுக்கு நித்திய நிந்தை வரவேண்டும் என்று திட்டம் பண்ணுகிறான். இஸ்ரவேலருக்கு வந்திருக்கும் இந்த உபத்திரவத்தை ஜனங்கள் சவுலிடம் அறிவிக்கிறார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்ட உடனேயே தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்குகிறார். சவுல் அம்மோனியர் மீது கோபம் கொள்கிறார். யாபேசின் புத்திரருக்கு தான் உதவி செய்ய போவதாக உடனடியாக செய்தி அனுப்புகிறார். ஓர் இணை மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாபதிகள் கையில் கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும்
சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்புகிறார். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வருகிறார்கள். சவுல் தன்னுடைய சொந்த நாமத்தில் அம்மோனியருக்கு எதிராக எழும்பி வருகிறார். அப்போது சாமுவேலும் இந்த யுத்தத்தில் தன் சேனையோடு கலந்து கொள்கிறார். கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வருகிறது. இஸ்ரவேல் புத்திரரில் 3,30,000 யுத்த வீரர்கள் ஒருமனப்பட்டு அம்மோனியருக்கு எதிராக யுத்தம் பண்ண ஒன்று கூடி வருகிறார்கள். சவுலின் தலைமைக்கு கட்டுப்பட்டு இவர்கள் எல்லோரும் அம்மோன் புத்திரருக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறார்கள். யுத்தத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு வெற்றியை தருகிறார். இஸ்ரவேலின் தேசத்தார் எல்லோரும் கூடி வர வேண்டும் என்று நியாயாதிபதிகள் 21:8 ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. யாபேசின் புத்திரர் இங்கு கூடி வரவில்லை. இதற்காக அவர்கள் எல்லோரும் அழிக்கப்பட்டார்கள். யாபேசின் குமாரத்திகள் பென்யமீனில் மீதியாக இருக்கும் புருஷர்களுக்கு மனைவிகளாக கொடுக்கப்பட்டார்கள். இதற்கு பின்பு கீலேயாத்தில் இருக்கிற யாபேசில் புருஷரின் ஜனத்தொகை பெருகிற்று. அம்மோன் புத்திரர் இவர்களுக்கு எதிராக வந்தபோது இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் தங்களுக்கு உதவி புரியுமாறு விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். அதன் பின்பு அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் மரித்து அவன் குமாரன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் என்று நாகாசை பற்றி இஸ்ரவேலின் நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இக்காலத்தில் கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷர் மிகவும் தாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் ஆள்பலமும் இல்லை, ஆயுத பலமும் இல்லை. அவர்களால் அம்மோனியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணவும் முடியவில்லை. யாபேசின் மனுஷர் கோழைகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் அம்மோனியரிடம் சரணடைந்து அவர்களை சேவிக்க ஆயத்தமாய் இருக்கிறார்கள். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லோரும் நாகாசை நோக்கி, எங்களோட உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்று சொல்லுகிறார்கள். அம்மோனியனாகிய நாகாசோ யாபேசின் மனுஷர் தங்களிடத்தில் சரண் அடைவதையோ தங்களை சேவிப்பதையோ விரும்பவில்லை. அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் ஆயத்தமாயில்லை. நாகாஸ் அவர்களுக்கு வேதனைகளை உண்டு பண்ண வேண்டும் என்றும் அவர்களை வதைக்க வேண்டும் என்றும் விரும்புகிறான். உம்மை சேவிப்போம் என்று சொல்லுகிற யாபேசின் மனுஷரிடத்தில் அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்று சொல்லுகிறான். ஒரு யுத்த வீரனுடைய வலது கண் பிடுங்கப்பட்டால் அவனால் யுத்தம் பண்ண முடியாது. கேடயத்தின் வழியாக யுத்த வீரன் தன் வலது கண்ணால் சத்துருவை குறிப்பார்ப்பான். வலது கண் பிடுங்கப்பட்டவனால் வில், அம்பு ஆகியவற்றை பயன்படுத்த முடியாது. இவர்களுக்கு இப்படிப்பட்ட நிரந்தர நிந்தையை கொடுக்க வேண்டும் என்று நாகாஸ் தீர்மானம் பண்ணுகிறான். யுத்தத்தில் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் புத்திரர் பலனற்று போவார்கள். அவர்களை எளிதாக ஜெயித்து அவர்களை தங்களுக்கு நிரந்தர அடிமைகள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பது நாகாசின் திட்டம். நாகாஸ் யாபேசின் மனுஷரை கொல்லாமல் அவர்களை தன்னுடைய வேலையாட்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் எல்லோருடைய வலது கண்ணையும் பிடுங்கப் போவதாக சொல்லுகிறான். கீலேயாத்தியர் பலம் இல்லாதவர்களாய் இருந்தாலும் தங்களுடைய சுதந்திரத்திலே விடுதலையோடு குடியிருக்கிறார்கள். தங்கள் நிலங்களில் விவசாயம் செய்து போஜனம் பண்ணுகிறார்கள். அம்மோனியரோ அவர்களை ஒன்றுக்கும் உதவாதவர்களாக ஒடுக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். நாகாஸ் யாபேசின் மனுஷருக்கு தீராத வேதனையையும் சரீர அவயவத்தில் இழப்பையும் ஏற்படுத்த வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். இதற்காக யாபேசின் மனுஷர் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி அதனால் இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தையை வரப்பண்ண வேண்டும் என்று நாகாஸ் விரும்புகிறான். ஒருவனுடைய வலது கண் பிடுங்கப்பட்டால் அவனால் யுத்தம் பண்ண முடியாது. அக்காலத்தில் யுத்தம் பண்ணுகிறவர்கள் தங்கள் இடது கையிலே கேடகத்தை பிடித்துக்கொண்டு தங்கள் இடது கண்ணை பாதுகாப்பாக மூடிக்கொள்வார்கள். தங்களுடைய வலது கண்ணால் மாத்திரம் பார்த்து யுத்தம் பண்ணுவார்கள். அவர்களுடைய வலது கண்ணும் பிடுங்கப்பட்டால் அவர்களால் யுத்தம் பண்ண முடியாது. அவர்கள் குருடராகவே இருப்பார்கள். அம்மோனியர் யாபேசை முற்றுகை போட்டிருக்கிறார்கள். அவர்களை மிகவும் நெருக்குகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில்தான் யாபேசின் மனுஷருடைய வலது கண்களை பிடுங்கப் போவதாக நாகாஸ் சொல்லுகிறான். யாபேசின் மூப்பர்களும் நாகாசிடம் தங்களுக்கு 7 நாள் தவணை கொடுக்குமாறு கெஞ்சுகிறார்கள். அதற்கு யாபேசின் மூப்பர்கள்
நாகாசிடம், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும். எங்களை ரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்று சொல்லுகிறார்கள். கீலேயாத்தில் உள்ள யாபேசின் புத்திரருக்கு 7 நாள் தவணை கொடுக்கப்படுகிறது. இந்த 7 நாட்களுக்குள் தங்களை ரட்சிப்பார் யாராவது இருக்கிறார்களா என்று யாபேசின் புத்திரர் தேடி பார்க்க வேண்டும். தங்களை ரட்சிப்பதற்கு ஒருவரும் இல்லை என்றால் அம்மோன் புத்திரரிடம் சரணடைந்து விட வேண்டும். ஆனால் நியமிக்கப்பட்ட 7 நாட்களுக்கு முன்பாகவே சவுல் யாபேசின் புத்திரருக்கு உதவி செய்ய தன் சேனைகளோடு வருகிறார். 7 நாளைக்குள்ளே யாபேசின் மனுஷரால் தனக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்களை பெரிய சேனையாய் திரட்ட முடியாது என்று நாகாஸ் நினைக்கிறான். நாகாஸ் தன் படைபலத்தை நம்புகிறான். இஸ்ரவேலர் எல்லோருமே கோழைகள் என்றும் அவர்கள் தனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரமாட்டார்கள் என்றும் இருமாப்பாய் நினைக்கிறான். 7 நாளைக்குள்ளே யாபேசின் மனுஷருக்கு ஒரு அனுகூலமும் உண்டாகாது என்று நினைத்து அவர்கள் கேட்ட பிரகாரம் அவர்களுக்கு 7 நாள் தவணை கொடுக்கிறான். இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நாகாசின் விருப்பம். இந்த 7 நாட்களுக்குள் இஸ்ரவேல் ஜனங்கள் யாபேசின் மனுஷரை ரட்சிக்கவில்லை என்றால் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்குமே மிகப்பெரிய நிந்தை உண்டாகும். நாகாசின் வெற்றி மகா பிரதானமான வெற்றியாக இருக்கும். நாகாஸ் தன்னுடைய ஆணவத்தினாலும் அகம்பாவத்தினாலும் இஸ்ரவேலர் எல்லோருக்கும் நிந்தை உண்டு பண்ண வேண்டும் என்னும் பேராசையினாலும் யாபேசின் மனுஷருக்கு 7 நாள் தவணை கொடுக்கிறான். யாபேசின் மனுஷர் இஸ்ரவேலின் ஒவ்வொரு ஊருக்கும் போய்விட்டு வந்தால் தங்களுக்கு கால அவகாசம் கிடைக்கும் என்றும் அக்காலத்தில் தங்களுடைய படைபலத்தை ஸ்திரப்படுத்தி யாபேசின் மனுஷரையும் அவர்களுக்கு உதவியாக வரும் இஸ்ரவேல் ஜனத்தாரையும் சங்காரம் பண்ணலாம் என்றும் நாகாஸ் திட்டமிடுகிறான். யாபேசின் மனுஷர் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்புகிறார்கள். நாகாஸ் என்னும் அம்மோனியன் மூலமாய் தங்களுக்கு வந்திருக்கும் மிகப்பெரிய ஆபத்தை பற்றி யாபேசின் ஸ்தானாபதிகள் இஸ்ரவேலில் உள்ள எல்லா ஊர்களுக்கும் போய் சொல்ல வேண்டும் என்பது யாபேசின் மூப்பர்களுடைய திட்டம். ஆனால் அவர்களோ சவுலின் ஊராகிய கிபியாவுக்கு நேரடியாக வருகிறார்கள். யாபேசின் அந்த ஸ்தானாபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் சத்தமிட்டு அழுகிறார்கள். யாபேசின் ஸ்தானாபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவுக்கு வந்தபோது கிபியாவிலே சவுல் இல்லை. அவர்களோ தாங்கள் சொல்ல வந்த செய்தியை கிபியா ஊர் மனுஷருக்கு சொல்லுகிறார்கள். இந்த செய்தியை கேட்டு கிபியாவின் ஜனங்கள் எல்லோரும் சத்தமிட்டு அழுகிறார்கள்.